செருப்பை எடுத்துட்டு ஓடுங்க. இப்ப என் கையெடுத்தையும் போட்டு என்ன கடன்காரனாக்கிட்டிய. இல்லப்பா, நான் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தான் மீனாவை கத்தியால் குத்த சொன்னதுன்னு அந்த ரவுடி எல்லாம் உண்மையை சொன்னனால சிந்தாமணியை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தில் சிந்தாமணி அந்த ஃபினான்சியரை முத்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் தான் வாங்கின பணத்துக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல 30 லட்சத்துக்கு அப்படின்னு அண்ணாமலை அவங்ககிட்ட சொல்லும்போது, அதுக்கு மேலே வாங்கின கடனுக்கு யார் வந்து பொறுப்பேற்றுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் கிட்டே இருந்து பணத்தை வாங்கி பேங்க்கில் இருந்த பத்திரத்தை திருப்பி மறுபடியும் என்கிட்டயே வந்து அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு ஃபினான்சியர் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்றாங்க. ஆனால் பத்திரத்தில் நான் கையெழுத்து போடவே இல்லையேன்னு அண்ணாமலை சொல்லும்போது, நீங்கள் தான் கையெழுத்து போட்டதா உங்கள் பொண்டாட்டி சொன்னாங்க அப்படின்னு விஜயா மேலே பழிய தூக்கி போட்டுறாங்க அந்த ஃபினான்சியர். இத்தனை வருஷம் உழைப்பு திருடினது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன கடன்காரனாக நிற்க வச்சுட்டே அப்படின்னு மனோஜை போட்டு நம்ம அண்ணாமலை நொறுக்கி எடுத்துடுறாங்க. மனோஜும் பண்ண பித்தலாட்டம் எல்லாமே நம்ம அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அண்ணாமலை என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.